11 miles per second production சாம்வேல் மேத்யூ தயாரிப்பில் என் ராஜசேகர் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் மிஸ் யூ. இந்த படத்திற்கு ஜிப்ரான் வைபோதா இசையமைத்திருக்காங்க. அண்ட் இதுல சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. மிஸ் யூ படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் சமீபத்துல நடந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம்தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ் யூங்கிற படம் ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் எங்கேயுமே வெட்டுக்குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லைன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள்லாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலேயும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ, ஒரு ஃபேமிலி கருத்தையோ, நட்பு, காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் சஸ்திகா கிட்டேயும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்களாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார். இல்லை சார், லவ் ஸ்டோரி பண்ணால் அது தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்போது எப்படி தான் என்னோடய அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூவை நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு.
அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதாக நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ண படங்கள் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும், 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபஸ்ட் டைம் அவங்க வெளித்தரில் காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்போவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ரெட் ஜாயிண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு அவர் பார்ட்னர்ஸ் T Series for music and Red Giant for distribution இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு.